ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் அமேசான் ப்ரைம் வீடியோவில் வெளியான ஒரு புது வெப் சீரிஸ் தான், தில் தோஸ்தி திலே மே. ஸோ இந்த வெப் சீரிஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுஷ்கா சென், ரேவதி பிள்ளை, விஷாகா, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அஸ்மாரா, தான்யா, நயனா அப்படின்னு 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பெண்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசு பொண்ணுங்க தான். பெங்களூரில் வந்து இருக்காங்க. இந்த 3 பெண்களுடைய கனவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அண்ட் இந்த 3 பேருமே கொஞ்சம் வசதியான வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க தான். ஹை கிளாஸான வாழ்க்கையை தான் வந்து வாழணும் அப்படின்னு இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்டைலிஷாக பார்ட்டிக்கு போகிறது, ஸோ ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பெண்களில் ஒருத்தங்க தான் அஸ்மாரா அப்படிங்கிற பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால அந்த பொண்ணுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு லைஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோ. சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ வந்து லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த அஸ்மாரா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு வேண்டா விருப்பா தான் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அந்த பொண்ணோடைய லைஃப்ல வந்து ஏற்பட்டுச்சு, அண்ட் இது போக இந்த பொண்ணோடைய லைஃப்ல யாரெல்லாம் வந்தாங்க, இவங்களை தாண்டி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் நயனா அப்புறம் தான்யா, இவங்க 2 பேர்த்தோட லைஃப்ல யாரெல்லாம் வந்தாங்க, ஸோ அவங்களோட பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க, ஸோ அந்த 3 பெண்களும் பிரிஞ்சு போன இந்த ஒரு கேப்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்க, ஸோ லைஃப் எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்துட்டு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஒரே ஒரு எபிசோடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். மொத்தமாக 7 எபிசோட்ஸ் வந்து இந்த வெப் சீரிஸில் இருக்குது. மெயினாக பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸும் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபீமேல் லீடுக்கு தான் வந்து அதிகம் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்மாரா, நயனா, தன்யா, அப்புறம் ருக்ஸானா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணோட கேரக்டரும் வந்து இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து இந்த வெப் சீரிஸில் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அந்த அஸ்மாரா அப்படிங்கிற பொண்ணோடைய அந்த பாட்டி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ பொதுவாக டீனேஜில் வரக்கூடிய குழப்பங்கள், நாம் பண்ணுறது தான் கரெக்டு, நாம் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நினச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது. சில நேரங்களில் சின்னவங்க சொல்கிறதும் வந்து கரெக்டாக தான் இருக்கும், பெரியவங்க பேச்சை வந்து எதிர்த்து பேசாத அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு சில நேரங்களில் சின்ன பசங்க சொல்கிறத வந்து சரியாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் அப்படிங்கிறதையும் இந்த வெப் சீரிஸில் ஒரு சில காட்சிகள் மூலமாக நீட்டாகவே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த 4 பொண்ணுங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பேர்த்துக்குமே வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து இருக்கும். லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த 3 பெண்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் அந்த பொண்ணுக்கும் அந்த பாட்டிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக கன்வே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்க ரோலை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸுக்கான தமிழ் டப்பிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து கன்வே ஆயிருந்தது. எல்லாருக்குமான வாய்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக செட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஏஜ் ட்ராமா, இல்லை ஒரு ரொமான்டிக்கல் வெப் சீரிஸ், இல்லை ஃபேமிலி ட்ராமா, எப்படி வேணால் சொல்லலாம், எல்லா விஷயங்களும் இந்த வெப் சீரிஸில் வந்து கலந்து இருக்கும். ஸோ இந்த சீரீஸை பொறுத்தவரை ஒரு சில ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ், லிப்லாக், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த சில விஷயங்களை தவிர்த்துட்டு வேணால் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மிக முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த ஒரு வெப் சீரிஸ் அதிகம் பிடிக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்களெல்லாம் பார்த்து நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக எமோஷனலான சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ் முழுக்கவே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. எல்லா கேரக்டருக்குமான டீட்டெயிலிங் ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு கேரக்டரும் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சீரீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாமோ, ஸோ 7 எபிசோடு வந்து இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்பட தான் செய்யுது. ஸோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 7 எபிசோடையும் பார்த்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த வெப் சீரிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.